ஸ்ரீ பேச்சுமன் ஜோடநிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடனில் ஒரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசினரிலே வைகாசி மாதம் ராசிநாதன் செவ்வாய் 6இல் ஆட்சி பெற்றிருப்பதும், அதே இது அர்த்தாமற்ற சனி விலகி 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. உங்களுக்கு இந்த பயிற்சியாயும் சில பேர்களுக்கு இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு தொழில் முடக்கம் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகள் இதுகள் பூராமே உங்களுக்கு சரியாயிடும், பயப்பட வேண்டாம். ஏன்னா 6இல் ஆட்சி பெற்றிருப்பது நல்ல அமைப்பு. அதே இது வைகாசி 12ஆம் தேதி உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி ராசியை பார்ப்பது இன்னும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார வைகாசி ஒரு 10-12 தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி இப்படின்னு இருந்தாலும் வைகாசி 12க்கு மேல் வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும். சுயதொழில் புரிவோருக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்குவோருக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதே இது 6இல் செவ்வாய் ஆட்சி பெற்று உங்களுக்கு வந்து 10க்குடைய சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருப்பது, வைகாசி ஃபுல்லாக 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த சூரியன் வந்து உங்களுக்கு பார்வையில் அரசு காரியங்களில் பல பல சலுகைகள் கிடைக்கக்கூடியது. இல்லை அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பதவி உயர்வு விருப்பத்துக்கேற்ற இடமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலை தேட இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே அந்த வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பதவி சம்பள இடமாற்றத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். கணவன் மனைவிகள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்கள் புறமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் ஆண் பெண் இருவருமே வந்து வயது கடந்தவர்கள் புறமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் வந்து உங்களுக்கு கோர்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வழக்குகள் இதுகள் புறமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இந்த வைகாசி மாதம் அப்படி ஒரு அற்புதமான மாதமாக அமையும். உங்களுக்கு விருச்சிக ராசினியர்கள் புறமே வந்து இந்த வைகாசி மாதம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இருப்பது மறைவுஸ்தானம் அவர் கிடையாது. அந்த 8ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் வருவாயை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல மாதமாக அமையும். ஏற்கனவே வந்து கல்யாணம் முடிந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். உங்களுக்கு ஐடி பில்லு சாஃப்ட்வேர் லைன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது நெருப்பு இரும்பு சம்மந்தப்பட்டது, அதாவது வந்து இப்படி எலக்ட்ரானிக்கல் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வருவாயை ஏற்படுத்தும். எதிர்பாராத தனலாபத்தையும் உண்டாக்கும். உங்களுக்கு நம்ம அது ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை அல்லது பழைய கடன்கள் வர வேண்டிய பாக்கியங்கள் வசூலாகும். அந்த ஒரு முன்னேற்றங்களை உங்களுக்கு விருச்சிக ராசினியர்கள் புறமே இந்த மாதங்கள் அமையும். உங்களுக்கு அதே மாதிரி வயது கடந்தவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் எல்லா கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அவரவர் வயதுக்கேற்ற போல் பலன்கள் நடைபெறும். விருச்சிக ராசினியர்கள் புறமே வந்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட நன்றி, வணக்கம்.